காலங்கள்ல சிறந்த காலம் நான் இருக்கக்கூடிய இந்த காலம். ஏனைய பிள்ளையோட உம்மா அப்பாவுடைய பரம்பரை போல நபியுடைய பரம்பரை இயலாது. தாய்மார்களையும் தந்தைமார்களையும் யாரும் ஜினா செய்து கிடையாது. அவ்வளவு பரிசுத்தமான ஒரு பரம்பரையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார் செய்தார். உம்ரா போறாங்க பாருங்க. பாபு சலாமால வந்து பாபு ஜிப்ரீலால உள்ளுக்கு போற நேரம் 201 பேர் பதிவு செய்யப்பட்டிருக்குது. பால் ஊட்டியும் வளர்த்தவங்களும் எத்தனை பேர்? 6 பேர். இந்த சரித்திரம் எங்களுக்கு மறக்க கூடாது. கண்ணியமானவர்களே, ஏண்ட நபியை பத்தி நான் விளங்கியிருக்கோம். வஃபாத்தான நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கபருக்கு, அவருடைய கபருக்கு இறங்கி தன்னுடைய ஜுப்பாவை கலட்டி அவனை மேல போட்டாங்க. ஃபாத்திமா பின்த் அஸதுக்கு பக்கத்துல கொஞ்ச நேரம் படுத்தாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இது என்னது யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, நான் ஜுப்பாவை போட்டது ஃபாத்திமா பின்த் அஸதுக்கு இந்த கபர்ல எந்த தீங்கும் நடக்கக்கூடாது. நான் அவனுக்கு பக்கத்துல படுத்தது இந்த கபர் இன்னும் விசாலப்படுத்தப்படணும். ஏன் தெரியுமா? உம்மி பாத உம்மி, என் உம்மாக்கு பின்னால் என்ன வளர்த்துமா அவன். முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம், நபி அவர்களுடைய கண்ணியம் அந்தஸ்து முழுலகத்திலேயும் பேசப்படக்கூடிய நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் நபியுடைய பிறப்பு, அதே போன்று நபியுடைய சிறிய வயதுடைய காலங்கள் எப்படி கடந்தது என்ற விடயங்களை இன்ஷா அல்லாஹ் பேசப்படும். அந்த விடயங்களை மிக ஆழமாக உள்ளத்தில் பதிவு செஞ்சு பேசப்படக்கூடிய விடயங்கள் தந்த வாழ்க்கையில் நபியுடைய முஹப்பத், அன்பு எல்லா சந்தர்ப்பத்திலையும் உண்டாகணும், ஏற்படணும் என்ற உணர்வோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பேசப்படக்கூடிய விடயங்கள் நாம் கேட்போம் என்றால் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கட்டாயம் வரும். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله. فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله. وقال الله تعالى أيضا ورفعنا لك ذكرك صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق رسول الله صلى الله عليه وسلم. கணிதக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் ரபியூனில் அவ்வல் மாதம். இந்த உலகத்திற்கு தலைவராக அனுப்பப்பட்ட பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு உதித்த மாதத்திலே நாம் இருக்கிறோம். உண்மையிலேயே இப்படியான நிகழ்ச்சிகள் பல மஸ்ஜிதுகளில், பல இடங்களில்
நடக்கக்கூடியது நாம் பார்க்கிறோம். அதிலையும் எனக்கு தெரிந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஸ்ஜிதில் நான் நினைக்கிறேன் கொரோனாக்கு முந்தைய காலங்களில் இருந்து இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அதுக்கு உண்மையிலேயே இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகம், அதே போன்று இந்த மக்கள், ஊர் மக்கள், மஸ்ஜிதுடைய மஹல்லா வாசிகளுடைய ஒத்துழைப்பு இதற்கு மிகவும் இருந்திருக்கிறது. அந்த விடயத்தை ஞாபகப்படுத்துறது, சந்தோஷப்படுறது உண்மையிலேயே மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நான் பேசக்கூடிய இந்த விடயம் சாதாரண ஒரு மனிதனை பற்றி அல்ல. நான் உண்மையிலேயே நபியுடைய பிறப்பு, நபியுடைய சிறுபிரயாணத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் அவர்களோடு எப்படி நடந்திருக்கிறான், நபியவர்களை அல்லாஹ் எந்த அந்தஸ்திலே வைத்திருக்கிறான் என்பதை நாம் முதலில் விளங்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தியதை போன்று, அவர்களை அந்தஸ்தில் உயர்த்தியதை போன்று வேற யாரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்தியது கிடையாது. அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு எங்களுடைய உள்ளத்துல உண்மையிலேயே எங்களுடைய உயிரை விடவும் மேலானதாக இருக்குது. என் மனைவியுடைய அன்பை விடவும், என்னுடைய பிள்ளைகளுடைய அன்பை விடவும், என்னுடைய தொழில் துறவுடைய அன்பை விடவும், என்னுடைய நண்பர்களுடைய அன்பை விடவும், என்னுடைய குடும்பத்தினர்களுடைய அன்பை விடவும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு மிகைத்திருக்கும் என்றால் அவர் ஈமானிலே பூர்த்தியாகிவிட்டார் என்பதை நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய ஈமான் பூர்த்தியாக மாட்டாது எதுவரைக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, அவருக்கு நான் மிகவும் விருப்பம் உள்ளவனாக மாற வேண்டும். மிவாலிதிஹி வவலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், தன்னுடைய குடும்பம், புள்ள குட்டி, தன்னுடைய நண்பர்கள், முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை விடவும் நான் அந்த மனிதனுக்கு விருப்பமாகாத வரையில் உண்மையான முஃமின் என்று அவருக்கு சொல்ல இயலாது. எனவே யாருக்காவது ஏண்ட மனைவிக்கு போறவதான் நபியோட முஹப்பத், ஏண்ட புள்ளைகளுக்கு போறவதான் நபியோட முஹப்பத், ஏண்ட நண்பனுக்கு போறவதான் நபியோட முஹப்பத் என்ற எண்ணம் இருந்தா இல்லாமக்கிட்டு எனக்கு எல்லாத்த விடவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முஹப்பத் தான் எனக்கு ஆரம்பமானது. ஏண்ட இந்த எல்லாத்த விடவும் இல்ல, ஏண்ட உஸ்ரை விடவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஹப்பத் தான் எனக்கு மேல், அதுக்கு போறவதான் மத்த. இந்த எண்ணம் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் ஆழமாக வரும். வராத வரையில ஈமான்ல பூர்த்தியாக இயலா என்றது நபி அவங்க தெளிவாக சொன்னாங்க. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். குர்ஆன்ல 4 இடங்கள்ல நபியுடைய பேர் வருது, முஹம்மது என்ற பேர் வருது. சூரா ஆல இம்ரான் 144வது ஆயத், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். சூரா அஹ்ஸாப்ல 40வது ஆயத், மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் என்ற ஆயத்துல முஹம்மது வருது. சூரா முஹம்மதுல 2வது ஆயத், والذين آمنوا وعملوا الصالحات وآمنوا بما نزل என்று வரக்கூடிய ஆயத்துல முஹம்மது என்று வருது. சூரா ஃபத்ஹ்ல 29வது ஆயத், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஆயத்து வருது. கண்ணியமானவர்களே, முஹம்மது என்ற வார்த்தை குர்ஆன்ல 4 இடத்துல வருது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிடுற நேரம், நபியை பற்றி சொல்ற நேரம் ஏனைய நபிமார்களை போல யா மூசா, யா நூஹ், யா ஆதம், யா ஈசா என்று பேர் சொல்லாம நபியை கண்ணியப்படுத்தி, நபியுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி வெளிப்படுத்தி இந்த உம்மத்துக்கு சொல்றான். நபியுடைய கண்ணியத்தை வெளியே விளங்கப்படுத்துறான். யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர்
கண்ணியமானவர்களே, ஏ ரசூலே, நபியே, போர்த்தி கொண்டிருப்பவரே. கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு படிச்சுதாரா. நாங்க மஸ்ஜிதுகள்ல பார்த்திருப்போம் யா அல்லாஹ் இருக்கும், ஆனா எங்கேயும் நாங்க பார்த்திருக்க மாட்டோம் யா முஹம்மது. எங்கேயும் பார்த்திருக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்றான், வரஃபஅனா லக ذிக்ரக், உங்களுடைய பிரஸ்தாபத்தை, உங்களுடைய கண்ணியத்தை, உங்களுடைய மறுவாதியை, உங்களுடைய அந்தஸ்தை நாங்க உயர்த்தி வச்சிருக்கிறோம். யார சொல்லு? ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்லு. அல்லாஹ் அர்ஷ் எழுதப்பட்டிருக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். குதுபா ஓதுறாரு, இமாம் ஹம்து சொல்றாரு, நபி அவங்க மீது ஸலவாத் சொல்றா, குதுபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். முஅத்தின் அதான் சொல்றாரு, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் னு சொல்றாரு. அதான்ல அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நபியுடைய பேரை சொல்லலண்டா அதான் இல்ல. அல்லாஹ் உயர்த்தி வச்சிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்டியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் நபியுடைய அந்தஸ்தை ஏராளமாக ஏராளமாக அல்லாஹ் நபியுடைய அந்தஸ்தை சொல்லிக் கொண்டே போறார். குர்ஆன்ல எங்கேயும் எந்த நபியுடைய ஊரின் மீதும் குறிப்பிட்டு அல்லாஹ் சத்தியம் செஞ்சு சொன்னதல்ல. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஊரின் மீது அல்லாஹ் சொல்லுகிறான், வஹாதல் பலதில் அமீன், அச்சமற்ற இந்த மக்காவின் மீது சத்தியமாக, லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத், அல்லாஹ் நபி அவர்கள் பிறந்த பூமியின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கிறான். யார் கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துறான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தி காட்டுகிறான். நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதும், நபி அவர்கள் மௌத்தாகினாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை, லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், நபியுடைய சத்தத்துக்கு மேலால நீங்க சத்தம் போட்டு பேசலாம். இன்றைக்கும் நீங்க ரவுதால போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆயத் எழுதப்பட்டிருக்குது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்துல அவர்கள் ஹயாத்தோடு இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்க இந்த இடத்துல உங்களோட சத்தத்தை நீங்க குறைச்சிக்கோங்க, சத்தம் போட்டு ஸலவாத்து சொல்லவானம். நபிக்கு நபி அவர்கள் இருக்கிற உணர்வோடு நீங்க நடந்துக்கோங்க. நபியுடைய மறுவாது, நபிக்கு முன்னால கண்ணியம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ருல் அஸ்வதை கொடுத்தான். ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் இருந்து அந்த ஒரு துண்டை, சொர்க்கத்து பூமியை நபி அவர்கள் சொன்னார்கள், மா பைன பைதி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah, என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட அந்த இடம் சொர்க்கம், சொர்க்கத்துடைய பூங்கா. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்டியார்களே, கண்ணியமானவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னும் ஏராளமாக ஏராளமாக நபி அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதை சொல்லிக்கொண்டே போகலாம். நபி அவர்கள் சொன்னார்கள், கைருல் குரூனி கர்னி சும்மல் லதீன யலூனஹும் சும்மல் லதீன யலூனஹும், காலங்கள்ல சிறந்த காலம் நான் இருக்கக்கூடிய இந்த காலம். இவ்வளவு காலங்கள் கடந்து போயிட்டு இருக்குது, எவ்வளவு காலங்கள் வர இருக்குது, அது எவ்வளவு காலம் முடிந்தாலும் பரவாயில்லை, வர இருக்கிறது என்றாலும் பரவாயில்லை, நான் இருக்கிற காலம்தான் சிறந்த காலம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்டியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நபியுடைய அந்தஸ்துகளை பேசிக்கொண்டே போகலாம். நாம் நபியுடைய வரலாறுக்கு போவோம், நபியுடைய சீராவுக்கு போவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு பிறக்க வைக்கணும் என்று முடிவெடுத்துட்டான். அந்த நபி இந்த உலகத்துக்கு வாரது ஏனைய குழந்தைகள் வாரத போல வர இயலாது, ஏனைய பிள்ளைகள் பிறக்கிறத போல பிறக்க இயலாது, ஏனைய பிள்ளையோட உம்மா அப்பாவுடைய பரம்பரை போல நபியுடைய பரம்பரை ஈக்க இயலாது. ஏன் வாரவர் கண்ணியமானவர், வாரவர் அந்தஸ்து மிகவும் உயர்ந்தவர், இவரை ஏனையவர்களை போல இந்த உலகத்துக்கு கொண்டு வர இயலாது. அல்லாஹ் நபியுடைய பரம்பரை பரிசுத்தமானதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கினார். உலமாக்கள் கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. எந்த அளவுக்குண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாப்பா அப்துல்லாஹ்ல இருந்து
ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் அவர்களுடைய பரம்பரையில் வந்த அனைத்து ஆண்களையும் அல்லாஹ் ஜினால இருந்து விபச்சாரத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தார். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் ஆமினாலிருந்து ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் வந்த அனைத்து பெண்களை விபச்சாரத்திலிருந்து ஜினால இருந்து அல்லாஹ் பாதுகாத்தார் என்பதாக உலமாக்கள் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, காரணம் லேசிப்பட்ட ஆளில வாரது, சாதாரண ஒரு ஆள் கிடையாது. இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக ஒளியாக அல்லாஹ் அனுப்ப அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பரம்பரை. நபி அவர்களே சொன்னார்கள், எனது தாய்மார்களையும் தந்தைமார்களையும் யாரும் ஜினா செய்து கிடையாது. அவ்வளவு பரிசுத்தமான ஒரு பரம்பரையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார் செய்தார். நபி அவர்கள் இந்த உலகத்துக்கு வரும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, கண்ணியமானவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை ஏற்படுத்தி தான் நபி அவர்களை அல்லாஹ் தயார் செய்தார். நபி அவர்கள் பிறந்த கோத்திரம் குறைஷி கோத்திரம், உயர்ந்த கோத்திரம். நபி அவர்களுக்கும் நபி அவர்களுடைய தந்தை அப்துல்லா என்பவருக்கும் ஆமினா என்பவருக்கும் இந்த இரண்டு பேரும் குறைஷி வம்சத்தை சேர்ந்தவர்கள். இந்த இரண்டு பேருக்கும் திருமணம் பேசப்பட்டு திருமணம் முடிக்கப்பட்டு இந்த ரெண்டு பேருக்கும் பிறக்கிறவர்கள் தான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் பிறக்க கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தந்தை அப்துல்லா என்ன செய்கிறார்டா, சில ஆடுகள் எடுத்துக்கொண்டு தனக்கென்று ஒரு அடிமை இருந்தா, உம்மு ஐமன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், ஆடுகளையும் உம்மு ஐமன் தன்னுடைய அடிமையும் எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு போனார். கண்ணியமானவர்களே, அங்கு கொஞ்சம் காலம் இருக்கிறார். நபி அவர்கள் இன்னும் பிறக்கவில்லை. பிறக்கிறதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் அடிமையோடு ஆடுகளோடு மதீனாவுக்கு போறார். கொஞ்சம் காலம் வாழ்றார். அந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அப்துல்லா வஃபாத்தாகணும். கண்ணியமானவர்களே, அப்துல்லாவுடைய ஜனாசால கலந்து கொண்ட ஒரே பெண் உம்மு ஐமன். யாரு? உம்மு ஐமன். நல்ல நினைச்சுக்குவோம். இந்த உம்மு ஐமன் அல்லாஹ் எப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தான் என்றா, 3 ஜனாசாக்கள்ல கலந்து கொண்டார்கள். இந்த உம்மு ஐமன் என்ற பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பாட ஜனாசா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மாட ஜனாசா, யாரு? ஆமினாவுடைய ஜனாசா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜனாசா. 3 ஜனாசாலையும் கலந்து கொண்ட ஒரே பெண் உம்மு ஐமன். கண்ணியமானவர்களே, மதீனாக்கு போன தன்னை தந்தை வஃபாத் ஆகிட்டாங்க, அப்துல்லா வஃபாத் ஆகிட்டாரு. உம்மு ஐமன் இந்த செய்தியை வந்து அப்படியே ஆமினாட்ட சொல்றாங்க. நபியோங்க வயிற்றுல இருக்கிறாங்க. நபியோட தாய் ஆமினா இடத்துல சொல்றாங்க, சரி கவலை. இந்த நேரத்தில் அப்படியே காலம் போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறாங்க. நபியோங்க பிறக்கிற அந்த காலம், கண்ணியமானவர்களே, நபியோங்க பிறந்தது கிறிஸ்துவுக்கு பின் 571. என்னோட வாழ்க்கையில மறக்க கூடாத 5 விஷயம் சொல்லு. வாழ்க்கையில மறக்க கூடாத 5 விஷயம். நபியோங்க பிறந்தது கிறிஸ்துவுக்கு பின் 571. நபியோங்க பிறந்தது ரபியுல் அவ்வல் மாதம். நபியோங்க பிறந்தது 12ஆம் திகதி. நபியோங்க பிறந்தது மக்காவில். நபியோங்க பிறந்தது திங்கட்கிழமை சுபஹுடைய நேரம். வாழ்க்கையில மறக்குமா? மறக்க கூடாது. கண்ணியமானவர்களே, உம்மு ஐமன் வந்து சொல்றாங்க ஆமினாடத்துல, உங்களோட கணவர் அப்துல்லா மௌத்தாகிட்டாரு, கவலை, ஒன்றும் செய்யலா. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய முடிவு, நபி பிறக்கிறதுக்கு முன்னால நபியுடைய தந்தை மௌத்தாகணும். நபி பிறக்கிற நேரம் நபி ஒரு யதீமாக பிறக்கும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. கண்ணியமானவர்களே, ஆமினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுக்கிறாங்க. நபி அவர்களே, கண்ணியமானவர்களே, ஏனைய பெண்கள் புள்ளைய பெற்றெடுக்கிற மாதிரி அல்ல. ஆமினா சொல்றாங்க, நான் என்னுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்தேன், எனக்கு வருத்தமே விளங்கல. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு தாய்மாரிடத்திலே போயிட்டு
புல்ல பெற்றெடுக்கிற நேரம் பண்ற அந்த வேதனை, அந்த வருத்தத்தை கேட்டு பார்த்தா யாருக்கும் ஒப்பிலே இல்லாத ஒரு வருத்தம். ஆனா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்த நேரத்துல ஆமினா சொல்றாங்க, எனக்கு வருத்தமே இல்லை. நபி அவங்க பிறந்த நேரம் ஏற்பட்ட அந்த பிரகாசம், நபி அவங்க பிறந்த நேரம் ஆமினா சொல்றாங்க, ஒரு பிரகாசத்தை நான் பார்த்தேன். நூர், உலகத்துக்கு ஏற்பட்ட ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம், ஒரு நூரை நான் பார்த்தேன். நபி அவர்களுடைய அந்த வருகை கண்ணியமானவர்களே, 1000 வருடத்துக்கு மேலால் எரிந்து கொண்டிருந்த அந்த மஜூசிகளுடைய நெருப்பை அல்லாஹ் நூத்தான். கிஸ்ராவுடைய தூண்கள் ஆடி அப்படியே இடிந்து புல பார்த்துச்சு. யாருடைய வருகை? நூர், ஹக்கு வார நேரம் பாத்தில அல்லாஹ் அழிக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். வரலாறுல எழுதப்பட்டிருக்கிறது, நபி அவர்கள் பிறக்கிற நேரம் சுஜூதிலே பிறந்தார்கள். தன்னுடைய ஆட்காட்டி விரலை வானத்தின் பக்கம் உயர்த்தினார்கள். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் எங்களுடைய உயிருக்கும் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். நபியுடைய அன்பு கண்ணியமானவர்களே, சஹாபாக்களிடத்துல எந்த அளவுக்கு நபி மூத்தாயின நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல இருக்கல்ல, கொஞ்சம் தூரத்தில் இருந்தாங்க. நபியுடைய மௌத்து கேள்விப்படுது. கண்ணியமானவர்களே, நபிக்கு மிகவும் முஹப்பத்தான ஒரு மனிதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. நபி அவங்க சொன்னாங்க, 2 பேருக்கு நான் பிரதிபகாரம் செய்ய கிடைக்கல. ஒன்று என்னுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, இரண்டாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 பேருக்கும் எனக்கு பிரதிபகாரம் செய்ய கிடைக்கலன்னா செய்யல. அந்த அளவுக்கு நபிக்கு மிகவும் உதவியாக அன்பாக இருந்த 2 பேர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க, நபியோட முகத்தை பார்க்கறாங்க. சொன்னாங்க, உலகத்துல வாழ்ற நேரமும் பிரகாசமாக இருந்துச்சு, மௌத்தாகின நேரமும் பிரகாசமாக இருந்துச்சு. கண்ணியமானவர்கள், இப்படி இருந்திருக்கும் சஹாபாக்கள். அப்படிப்பட்ட நபி உலகத்துல பிறக்கிறாங்க. பிறக்கிற நேரமே வாப்பா இல்லை, பிறக்கிற நேரம் வாப்பா மௌத்து. கண்ணியமானவர்களே, அபூ தாலிப் அப்துல்லாவுடைய வாப்பட வாப்பா அப்பா சந்தோஷத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்டு போறாங்க. காபாவுக்கு போயிட்டு சுத்துறாங்க. நபி அவங்களுக்கு பேரு வச்சது அப்துல் முத்தலிப் தான். யாரு? அப்துல் முத்தலிப் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முஹம்மத் என்ற பேரை வச்சாங்க. உலமாக்கள் இந்த முஹம்மது என்ற பேருக்கு உலமாக்கள் சொல்றாங்க, முஹம்மது என்ற பேரை வைக்கிறதே ஒரு பரக்கத். முஹம்மது என்ற பேரை வைக்கிறதே ஒரு பரக்கத். சிலவங்க சொல்லுவாங்க, என்னப்பா முஹம்மதுன்னு மட்டும் மொட்டையா வச்சுக்கிறீங்கன்னு கேட்பாங்க. இன்னும் அவங்களுக்கு பிரயோசனம், அதனுடைய பெருமதி இன்னும் விளங்க. இன்னும் உலமாக்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, மீன்ல வரக்கூடிய பேருக்கு தனி பரக்கத் இருக்கு. நபியுடைய பேர் மீன்ல வருது. உலமாக்கள் இதை வச்சு சொல்றாங்க, மீன்ல வரக்கூடிய பேருக்கு தனி பரக்கத் இருக்கு. கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் பிறந்தது ஹத்னா செய்யப்பட்டவர்களாக பிறந்தார்கள். நபி அவர்கள் நடந்து போகும்போது அவர்களுக்கு நிழல் இருக்காது, அந்த நிழலையும் யாரும் இருக்கக்கூடாது என்றதுக்காக வேண்டி நபி அவர்கள் மலசலம் போனால் அவர்களுடைய மலசலத்தை பூமி அப்படியே கவிக்கொள்ளும். நபி அவருடைய கண்ணியம் அது அந்த அளவுக்கு உயர்ந்தது, யாரும் அதனை பார்த்து விடக்கூடாது. நபி அவர்களுடைய மேல படக்கூடிய தண்ணீர், அது படக்கூடிய நேரத்திலே சாதாரணமாக தண்ணீர் பட்டதன் பின்னால் சஹாபாக்கள் அதை கீழே விட மாட்டார்கள். அதனுடைய அந்தஸ்தே வேறு, அவருடைய அந்தஸ்தே வேறு. நபியுடைய இரத்தம், நபி அவர்கள் ஒரு தடவை இஜாமா செஞ்சுட்டு வீசிட்டு வாங்கன்னு சொன்ன நேரத்துல அந்த சஹாபி போயிட்டு குடிச்சிட்டு வந்தாரு. சொன்னாரு நபி அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ். நபி அவங்க கேட்டாங்க, அந்த இரத்தம் எங்க? சொன்னாங்க, நான் வீசிட்டு வந்தேன். நபி அவங்களுக்கு தெரியாம இல்ல, நபி அவங்க சொன்னாங்க, உங்களோட வௌத்துலிக்கையா நீங்க அதை வீசினீங்கன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் விளங்கியிருந்தாங்க, நபியோடு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்று என் உடம்புல பட்டா நரகம் தீண்டாது என்றது விளங்கி கொண்டார். நரகம் தீண்டாது, தொடாது என்றது விளங்கி கொண்டார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அன்பார்ந்த சகோதரர்களே, நபியுடைய பேர் மட்டும் கிட்டத்தட்ட 1000 பேர். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. நபி அவர்களுக்கு 1000 பேர் இருக்குது. உம்ரா போறாங்க பாருங்க, பாபு சலாமால
வந்து பாபு ஜிப்ரீலால உள்ளுக்கு போற நேரம் 201 பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபியுடைய 201 பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தௌராத்ல நபிக்கு வேற பெயர், இன்ஜீல்ல நபிக்கு வேற பெயர், ஜபூர்ல நபிக்கு வேற பெயர், இன்ஜீல்ல நபி அவர்களுக்கு ஃபாரூக் கலீத் என்ற பெயர், இன்னும் ஏராளமான பெயர் இருக்குது. கண்ணியமானவர்களே, உகைபீர் இருக்குது, ஹாஷிம் இருக்குது, நபியுர் ரஹ்மான் இருக்குது, காத்தமுன் நபியீன் என்று இருக்குது. பல பெயர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு கொடுத்து நபி அவர்களை கண்ணியப்படுத்தினார். அல்லாஹ்வுக்கு சொந்தமான 2 பேர் அல்லாஹ் நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. இந்த ரഊஃப் ரஹீம் என்ற பெயர் அல்லாஹ்வுடைய பெயர். அல்லாஹ்வுடைய பெயரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து கண்ணியப்படுத்தினார். அல்லாஹ்வுடைய பெயரை கொடுக்கறேன்டா எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட். முழு லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னால எனக்கு ஒரு மொமெண்டோ கிடைக்குது, ஒரு பிரைஸ் கிடைக்குது, ஒரு 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 ஷீல்ட் கிடைக்குது. இதை நான் ஒருத்தருக்கு கொடுக்கிறேன்டா அவருக்கு எவ்வளவு பெருமை. ஏமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சொந்தமான 2 பேர் அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். கணிதத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே, இப்படியே நபி அவங்க பிறந்துட்டாங்க. நபி அவங்களோட அந்த பெயர்கள் கிட்டத்தட்ட 1000 பெயர்கள். அந்த 201 பேர் ரவுதா நீங்க பாபு ஜிப்ரீலால வார நேரம் உங்களுக்கு பார்க்க இன்ஷா அல்லாஹ் 201 பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கணிதத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே, தாய்மார்களே சகோதரர்களே, நபி அவங்க பிறக்கிறாங்க. பிறக்கிறதுக்கு பின்னால அப்துல்லாவுடைய அந்த நிகழ்வு நடக்குது. கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாய் ஆமினா இடத்துல இருக்கிறார். தன்னுடைய தாய் ஆமினா இடத்துல இருக்கிறார். கண்ணியமானவர்களே, மேலான பெரியார்களே சகோதரர்களே, தாய்மார்களே சகோதரர்களே, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சா அபூ லஹப். யாரு? அபூ லஹப். நபி அவங்க பிறந்துட்டாங்க என்ற செய்திய தன்னுடைய அடிமை சுவைபா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை வந்து சொன்ன அபூ லஹப்ட. அந்த நேரத்தில் அபூ லஹப் நல்ல மனுஷனாக இருந்தார், இரக்கமுள்ள சுஃபாகம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். சுவைபா என்ற பெண் வந்து சொன்னா, உங்களோட சகோதரன் மனைவிக்கு உங்களோட மதனி மைனின்னு சொல்லுவோம் புள்ள கிடைச்சிருக்கு. இத கேட்ட சந்தோஷத்துல அபூ லஹப் என்ன செஞ்சாங்க, தந்த அடிமை சுவைபாவை உரிமையிட்டான். தந்த அடிமை அவ்வளவு சந்தோஷம். ஏன் வாப்பா இல்ல, அந்த இடத்துல நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அவ்வளவு நபியோட முஹப்பத். ஆரம்பத்தில் எப்ப நபியோங்க கலிமாவை சொல்ல ஆரம்பிச்சாங்களோ, எத்தி வைக்க ஆரம்பிச்சாங்களோ, தீனுடைய பிரச்சாரத்தை செஞ்சாங்களோ, இந்த நேரத்துல தான் நபியோக எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. கண்ணியமானவர்களே, இப்படி காலம் போய்கொண்டு இருக்குது. நபி அவங்கள பிறந்துட்டாங்க, நபி அவங்கள ஆமினா அவங்க வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, நபி அவங்கள பாலூட்டி வளர்த்தவங்க 6 பேர். பாலூட்டியும் வளர்த்தவங்களும் எத்தனை பேர்? 6 பேர். இந்த சரித்திரம் எங்களுக்கு மறக்கக்கூடாது. நான் சொல்றது ஒரு நாளும் மறக்கக்கூடாது. மறந்தா நாங்கள் கணக்கெடுக்கிறது. வாழ்க்கையில எனக்கு ஒரு விஷயம் எப்ப பதிவாகும் சொல்லுங்க பார்ப்போம். தேவைன்னு கேட்டு பாடமாக்கினா வாழ்க்கையில மறக்குமா? நான் சொல்லுவோம், இந்த வாழ்க்கையிலே மறக்காது. அது உள்ளத்துல பட்டா மறக்காது. ஹஸரத் சொல்றாரு, நாங்க கேட்கிறோம், கேட்டுட்டு போவோம், உட்கார்ந்து இருந்தால் மறந்து. கண்ணியமானவர்களே, ஏண்ட நபியை பத்தி நான் விளங்கியிருக்கோம். என்னுடைய ஹபீப் உயிருக்கு மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி நான் விளங்கியிருக்கோம். கண்ணியமானவர்களே, நபி அவங்களுக்கு பாலூட்டி நபி அவங்களை வளர்த்தது 6 பேர். ஒன்னாவது தந்த தாய் ஆமினா, இரண்டாவது சுவைபா, அபூ லஹப் உரிமையிட்டார். மூணாவது உம்மு ஐமன், நாலாவது ஹலீமா சாதியா, அஞ்சாவது ஹவுலா பின்த் முன்திர், ஆறாவது ஃபாத்திமா பின்த் அஸத். யாரு? ஆமினா, சுவைபா, உம்மு ஐமன், ஹலீமா சாதியா, ஹவுலா பின்த் முன்திர், ஃபாத்திமா பின்த் அஸத். கண்ணியமானவர்களே, ஃபாத்திமா பின்த் அஸத் யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு உம்மா, அபூ தாலிப்ட மனைவி. அபூ தாலிப்ட மனைவி. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில 5 பேர் கபருக்கு தான் இறங்கி இருக்கிறார்.
எத்தனை பேர் கபருக்கு? 5 பேர் தான் கபருக்கு. யார் யாருங்க? தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு, இரண்டாவது காசிம் தன்னுடைய மகன், மூணாவது அப்துல்லா துல்பஜாதை, நாலாவது உம்மு ரூமான் ஆயிஷா ரலியல்லாஹுடைய உம்மா, அஞ்சாவது ஃபாத்திமா பின்த் அசத். யாரு? ஃபாத்திமா பின்த் அசத். யார் இந்த ஃபாத்திமா பின்த் அசத்? அலி ரலியல்லாஹுடைய உம்மா, அபூ தாலிபுடைய மனைவி. ஃபாத்திமா பின்த் அசத் வஃபாத்தான நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கபருக்கு, அவருடைய கபருக்கு இறங்கி தன்னுடைய ஜுப்பாவை கலக்கி அவனை மேல போட்டாங்க. ஃபாத்திமா பின்த் அசதுக்கு பக்கத்துல கொஞ்ச நேரம் படுத்தாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இது என்னது யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, நான் ஜுப்பாவை போட்டது ஃபாத்திமா பின்த் அசதுக்கு இந்த கபர்ல எந்த தீங்கும் நடக்க கூடாது. நான் அவனுக்கு பக்கத்துல படுத்தது இந்த கபர் இன்னும் விசாலப்படுத்தப்படணும். ஏன் தெரியுமா? உம்மி பாத உம்மி, என் உம்மாக்கு பின்னால் என்ன வளர்த்துமா அவங்க. கண்ணியமானவர்களே, அதனால பெத்தெடுத்த உம்மா மட்டும் இல்ல, வளர்த்த உம்மா யாரு சரி இருந்தா அவங்களையும் கண்ணியப்படுது. நபியோவை படிச்சு தர பாடம். நபியோட உம்மா 6 வயசுல மூத்தாயிட்டாங்க. கண்ணியமானவர்களே, நபியோவங்க கிட்டத்தட்ட நீண்ட காலம் உம்மாவாக இருந்து வளர்த்தது ஃபாத்திமா பின்த் அசத். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, நபியுடைய வயசு இப்ப நபியவங்க வளர்ந்து வாராங்க. அரபிகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு என்னண்டா, ஒரு புல்ல பிறந்தா அந்த புள்ளைய கொஞ்சம் கிராமத்துக்கு அனுப்பி எடுக்கிறது. என்னத்துக்கு? கிராமத்துடைய அந்த சூழலை கொஞ்சம் படிக்கணும். அரபுல பாண்டித்தியம் பெற்றவங்க அந்த பகுதிகளில் இருக்கிறாங்க. அரபுல கொஞ்சம் பாண்டித்தியம் பெற்று வரணும்ன்றதுக்காக வேண்டி பிறந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா கிராம பகுதிகளுக்கு என்ன செய்வாங்க? அனுப்புவாங்க. அந்த அடிப்படையில நபி அவங்க பிறக்கிறாங்க. தந்த மௌத்து பின்னால ஆமினாவுடைய கைக்கு வாராங்க. கண்ணியமானவர்களே, இப்ப மக்காவுக்கு ஒரு கோஷ்டி, ஒரு கூட்டம் வராங்க. பிறந்த பிள்ளைகளை எடுத்துட்டு போறது. அவங்களுக்கு கொண்டு போயிட்டு பால் கொடுக்கறதுனால, வளர்க்கறதுனால ஒரு சின்ன தொகை என்ன செய்யும்? ஒரு வருமானம் கிடைக்கும். கண்ணியமானவர்களே, ஒரு கூட்டம் வராங்க. அந்த கூட்டத்துல வராங்க ஹலீமா சாதியா. தாயிஃப்ல இருக்கு. தாயிஃப்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் கங்கால இருக்கக்கூடிய ஒரு ஊரு தான் பனு சாத் சொல்லக்கூடிய கூட்டம். அந்த ஊர்ல இருந்து ஹலீமா சாதியா வராங்க. அந்த ஒரு கூட்டத்துல கடைசியா வரக்கூடிய பெண் தான் ஹலீமா சாதியா. அவங்க மிகவும் மெலிந்த ஒரு நிலைமையில, தந்த மார்புல பாலும் இல்லை, தான் வார வாகனம் அது ஒட்டகமாக இருக்கேனும் அல்லது கழுதையா இருக்கேனும், அவங்க வார அந்த வாகனம் மெலிஞ்சி போய் அதுக்கு அதனுடைய அந்த பால் மடியிலையும் பாலும் கிடையாது, ஒன்றும் இல்லாத கடைசி அந்த லைன்ல கடைசியாக வாராங்க. முன்னுக்கு வந்த எல்லாரும் இருக்கக்கூடிய வசதியான பிள்ளைகள், அழகான பிள்ளைகள் எல்லாத்தையும் எடுத்து போறாங்க. கடைசியாக வந்த ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்கன்றா, கண்ணியமானவர்களே, இருக்கிற கடைசி புள்ள பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ஆனா இது எடுத்துட்டு போனா எந்த ஒரு வருமானமும் இல்லை, உம்மாவும் இல்லை, உம்மா இருக்கிறாங்க, வாப்பா இல்லை. ஆனா குடும்பத்துடைய பேக்ரவுண்ட பார்த்துட்டா மிகவும் கஷ்டமான ஒரு குடும்பம். என்ன செய்ய வந்ததுக்கு நாம எடுத்துட்டு போவோம் என்று தூக்கினது தான் தாமதம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் 4 விஷயத்துல அல்லாஹ் பரக்கத் செய்தார். எத்தனை விஷயத்துல? 4 விஷயத்துல அல்லாஹ் பரக்கத் செய்தார். ஒன்னாவது, ஹலீமா சாதியாவுடைய மார்புல அல்லாஹ் பரக்கத்து செய்தார். பால் சுரக்க ஆரம்பிச்சு. கண்ணியமானவர்களே, 2வது, அவங்க எந்த வாகனத்துல வந்தாங்களோ, அது கழுதையா இருக்கேனும் ஒட்டகமா இருக்கேனும், அதுல அல்லாஹ் அந்த கழுதைய ஒட்டகமோ அதுல அல்லாஹ் ஒரு உற்சாகத்தை, ஒரு பலத்தை கொடுத்தான். அதனுடைய பால் மடியில பால் சுரக்க ஆரம்பித்துச்சு. ஹலீமா சாதியாவுக்கு ஒரு ஆட்டு மந்தை இருந்தது. அந்த ஆட்டு மந்தையில அல்லாஹ் பரக்கத்தை செய்தான். ஹலீமா சாதியாவுக்கு இன்னும் 3-4 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத்தை செய்தான். கண்ணியமானவர்களே, இதில் ஒரு பாடம் நானும் நீங்களும் எல்லாரும் படிக்கணும். என்ன தெரியுமா? ஒரு புல்லை தூக்கினதாலே இவ்வளவு பரக்கத்துண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில கொண்டு வந்த இவ்வளவு பரக்கத்து வரும். இதுல சந்தேகம் இருக்குதா? இதுல யாருக்காவது டவுட் இருக்குதா? இல்ல கண்ணியமானவர்களே, ஒரு புள்ளைய தூக்கினதாலே அல்லாஹ் இப்படி பரக்கத்து செய்யறான்டா,
நபியுடைய வாழ்க்கையில கொண்டு வந்துட்டோம்டா, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பரக்கத்தான அந்த வாழ்க்கை, அந்த சுன்னாக்கள் எங்கட வாழ்க்கையில நாங்கள் நீங்கள் கொண்டு வந்துட்டோம்டா, எங்கட வாழ்க்கை எவ்வளவு பரக்கத்தா. இது ஒரு பாடத்தை உலமாக்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். கணித்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி நபியுடைய காலம் போகுது. 1 வருஷம், 1 வயசு, 2 வயசு, 3 வயசு, 4 வயசுன்னு சொல்லி எடக்கெட போயிட்டு மக்கால ஆமினாட்ட போயிட்டு புள்ளைய காட்டிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு திரும்பி வாரது. இந்த 4 வருஷத்துக்கு இடையில இப்படி எடக்கெட என்ன செய்யறதுண்டா, ஹலீமா சாதியா போயிட்டு தன் உம்மாட்ட நபி அவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காட்டிட்டு வருவாங்க. கண்ணியமானவர்களே, கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு நாள் வருது, 4வது வருஷம். எத்தனாவது வருஷம்? 4வது வருஷம். ஹலீமா சாதியாவுடைய பிள்ளைகளோடு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. தாயிஃப்ல முதல் தடவையா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாங்க. கண்ணியமானவர்களே, இப்னு ஆமிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அவங்க எழுதியிருக்கிறாங்க இந்த அளவுக்குண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 24,000 தடவைகள் சந்திச்சிருக்கிறாங்க. எத்தனை தடவை? 24,000 தடவை செஞ்சிருக்கிறாங்க என்றதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. ஹலீமா சாதியாவுடைய பிள்ளைகளோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. நபி அவங்கள படுக்க போட்டாங்க. தன்னுடைய நபியுடைய அப்படியே நெஞ்ச பொளந்து நபியுடைய இதயத்தை வெளியே எடுத்து ஒரு தங்க தட்டுல வச்சு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனை சுத்தப்படுத்தினார்கள். இதுல நாங்க ஒரு முக்கியமான ஒரு பாடம் படிக்கணும். என்ன தெரியுமா? பிள்ளைகளுடைய 4வது வயசு அது லேசிப்பட்ட ஒரு வயசு. கண்ணியமானவர்களே, அந்த வயசுல அந்த உள்ளத்துல நாங்க எதை பதிக்கிறோமோ அதுதான் வளரும், அதுதான் வளரும் என்றதை உலமாக்கள் என்று தெளிவுபடுத்துறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச இந்த செயல் ஹலீமா சாதியாவுடைய ஒரு குழந்தை, பெண் குழந்தை, ஷைமா என்று சொல்லக்கூடிய பெண் குழந்தை இதை பார்த்துட்டு ஓடி போனா தன்னுடைய தாய் ஹலீமா சாதியா இடத்துல போயிட்டு சொன்னா, உம்மா முஹம்மதுக்கு ஏதோ நடக்குது, வந்து பாருங்க. கண்ணியமானவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களுடைய அந்த இதயத்தை பிளந்து, நெஞ்சை பிளந்து இதயத்தை அவர்கள் வெளியெடுத்து தட்டில் வைத்து சுத்தம் செய்தார்கள். இதில் 3 விடயங்கள். ஆபரேஷன் செஞ்சது சய்யிதுல் மலாயிகா, ஆபரேஷன் செய்யப்பட்டது சய்யிதுல் அம்பியா, ஆபரேஷன் செய்யப்பட்ட அந்த பொருள் சய்யிதுல் மா ஸம்ஸம். 3மே சிறந்த உயர்ந்த அந்தஸ்துள்ள விடயங்களால் நபி அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த சம்பவத்துக்கு பின்னால ஹலீமா சாதியாவுக்கு சரி பயம். என்ன செஞ்சாங்கன்றா, 4வது வயசு, 4 வயது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொண்டு போதிரி அப்படியே தன்னுடைய தாய் ஆமினா இடத்துல கொண்டு போய் ஒப்படைச்சு. எத்தனை வயசு? 4 வயசு. கண்ணியமானவர்களே, நபி அவங்களுக்கு 4 வயசு, 5 வயசு ஆகிற நேரம் தன்னுடைய தாய் ஆமினா சொன்னாங்க, உங்களோட வாப்பாவை நீங்க பார்த்தில்ல, உங்களோட வாப்பாட கபரை போயிட்டு நாங்கள் சியாரத் செஞ்சுட்டு வருவோம். எப்படி? வாப்பாட கபரை போயிட்டு சியாரத் செஞ்சுட்டு வருவோம். எவ்வளோ ஒரு கவலையாயிட்டு சொல்லுங்கப்பா, கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். கண்ணியமானவர்களே, எங்களோட வாப்பா நான் பிறக்க ஒரு 6 மாசத்துக்கு முந்தைய வாப்பா மௌத்து. வாப்பாட கபரை கிட்டத்தட்ட 6 வருஷமா 5 வருஷமா பார்க்க கிடைக்கல. 5 வருஷத்துக்கு போறோம்ல நபி அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் ஆமினா சொன்னாங்க, அந்த இடம் தெரிஞ்ச ஒரே ஒரு பெண் உம்மு ஐமன் தான். நானும் நீங்களும் உம்மு ஐமனும் போவோம் மதீனாக்கு, போயிட்டு நபி அவங்களோட வாப்பாட கபரை ஜியாரத் செஞ்சுட்டு வருவோம். 3 பேரும் போறாங்க. கண்ணியமானவர்களே, போயிட்டு இன்றைக்கு மாதிரி இல்லை. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் மக்காலேருந்து மதீனாக்கு ட்ரெயின் போட்டிக்கிறாங்க. ஒரு ஹவரும் 50 நிமிஷமும் புல்லட் ட்ரெயின் 300 ஸ்பீடில் போயிட்டிக்கிறேன். நான் போயிட்டிக்கிறேன் 300 ஸ்பீடில். ஒரு டீ கப்பை வச்சாலும் ஆட அப்படி செஞ்சுக்கிறாங்க. பஸ்ஸில் போகிறண்டாலும்
ஒரு 4 போயிட்டு ரோட் காப்பன் இங்க மாதிரி கூலியெல்லாம் தனி காப்பன். கண்ணியமானவர்களே, இப்பயே 4 வரும்டா, அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்லிப்பர் போட்டு போனாங்களா, இல்லாட்டி வாகனத்துல போனாங்களா, எத்தனை நாள் எடுத்திருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, சாப்பாட்டுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும், குடிக்கிறதுக்கு தண்ணீருடைய நிலைமை எப்படி இருக்கும். கண்ணியமானவர்களே, சரித்திரம் மேலால சொல்லி கொண்டு போறோம். அந்த வருத்தத்தோட நானும் நீங்களும் உணர்வோம் என்றா கண்ணால கண்ணீர் வரணும். கண்ணியமானவர்களே, கண்ணால கண்ணீர் வரும். 3 பேரும் போறாங்க அப்துல்லாவுடைய கபரை தரிசிக்கிறதுக்கு. போயிட்டு வார நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மா சோம் இல்லாம போறாங்க. ஆமீனா அபவா என்ற இடம், இப்ப அந்த இடத்துக்கு பேர் வாதி ஃபாத்திமான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வச்சு அல்லாஹ்வுடைய முடிவு, ஆமீனா அவங்க இந்த உலகத்தை விட்டும் பிரிகிறாங்க. நபியுடைய 6வது வயசு. கண்ணியமானவர்களே, வாப்பாவும் இல்லை, உம்மாவும் இல்லை. எப்படி இருக்கும் நபி அவனுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாரு. சின்ன வயசு வேற. உம்மு ஐமனோட அப்படியே வாராங்க மக்காக்கு. உம்மு ஐமன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அப்படியே ஒப்படைக்கிறாங்க அப்துல் முத்தலிப் இடத்துல. அப்துல் முத்தலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வளர்க்குறாங்க. நபி அவங்களோட ஒரு 2 வருஷம் நபி அவங்களை வளர்க்குறாங்க. 6 வயசுல நபி அவங்களை ஒப்படைச்சாங்க உம்மு ஐமன் அப்துல் முத்தலிப் இடத்துல. அப்துல் முத்தலிப் இடத்துல 7 வயசு 8 வயசு ஆகும் போது அப்துல் முத்தலிபும் இந்த உலகத்தை விட்டும் பிரிகிறாரு. அந்த நேரத்தில் அப்துல் முத்தலிபுக்கு 82 வயசு. கண்ணியமானவர்களே, அபூ தாலிப் இடத்துல கூப்பிட்டு ஒப்படைக்கிறாங்க. இவர் லேசிப்பட்ட ஆள் இல்லை, இவரை கொண்டு பின்னுக்கால பெரிய பெரிய விஷயங்கள் நடக்க இருக்குது என்று அபூ தாலிப் இடத்துல பொறுப்பு கொடுத்தாங்க. கண்ணியமானவர்களே, அபூ தாலிப் பொறுப்பெடுத்தாங்க. 8 வயசுல இருந்து 50 வயசு வரை காட்டியும் அபூ தாலிபுடைய பொறுப்புல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. எத்தனை வருஷம் காட்டி? 8 இருந்து 50 வயசு வரை காட்டி. கண்ணியமானவர்களே, அபூ தாலிபுக்கு ஏற்கனவே 6 புள்ளகள். ஒன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்தது அகீல் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்தது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்தது தாலிப் என்று சொல்லக்கூடியவர். 4 ஆண் குழந்தைகள், 2 பொம்பளை புள்ள. ஒன்று உம்மு ஹானி, அடுத்தது ஜுமானா. இந்த 2 பிள்ளைகளோட 6 பிள்ளைகளோட சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இணைச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. கண்ணியமானவர்களே, 6 வயசு 8 வயசு 9 10 12 போல அலி ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க. நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சேர்த்து கொண்டு தந்த வியாபாரத்துல மக்கா விட்டு வெளியேக்கி போக ஸ்டார்ட் பண்ணாங்க. கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் நபி அவங்களை கூட்டிக் கொண்டு அபூ தாலிப் என்ன செஞ்சாங்க, ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊர்ல புஹைரா என்று சொல்லக்கூடியவர் அபூ தாலிபோட வந்த நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கறாங்க. பார்த்தாலே அந்த அவங்க இன்ஜீலுடைய அந்த வேதத்தை படிச்ச ஒரு மனிதர் நபி அவங்களை பார்த்த உடனே சிலவோட அந்த வண்டவாளம் முகத்திலே விளங்குவாங்க. நல்லவராயிருந்தா நல்லது விளங்கும், கெட்டவராயிருந்தா கெட்டது விளங்கும். நபி அவங்களை பார்த்த உடனேயே கேட்டாங்க, இவண்ட வாப்பா யாருன்னு கேட்டாங்க. அபூ தாலிப் சொன்னாரே, நான் தான் அவன் வாப்பா. சொன்ன உடனே புஹைரா சொன்னாரே, இவண்ட வாப்பா ஹயாத்தோட இயலாது. இவண்ட வாப்பா ஏன் இஞ்சில சொல்லப்பட்டிருக்குது, பிறக்கிறதுக்கு முன்னாலே வாப்பா மூத்தாயிருவாரு. இவட வாப்பா ஹயாத்தோட இயலாது சொன்னாங்க. ஓ நெசம்தான், எங்களோட வாப்பா மூத்தாயிட்டாரு, நான் என் பொறுப்புல தான் இவர் இருக்கிறார் சொன்னாங்க. இந்த இடத்துக்கு அங்கால இவரை கூட்டி போயிட்டுவானம், திரும்பி நீங்க மக்காவுக்கே கூட்டி போவாங்க. திரும்பி நீங்க மக்காவுக்கே கூட்டி போவோம். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 வயசு 13 வயசு 14 வயசு இப்படியே தந்த காலம் போகுது. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி பேசுறதாக இருந்தா, நபி அவங்களோட சாப்பாடு எப்படி, நபிக்கு விருப்பமான 2 சாப்பாடு. ஒன்று காஞ்ச இறைச்சி. காஞ்ச இறைச்சி இந்த காலத்துல மாதிரி ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் எல்லாம் இல்லை. நபி அவங்க என்ன செய்வாங்க, காய வச்சு சாப்பிடுவாங்க. ஆட்டினுடைய முன் சந்து
ஆட்டினுடைய முன்சந்து நபியோனுக்கு மிகவும் விருப்பமான சாப்பாடு. சஹாபாக்களுக்கும் தெரியும் இது. சஹாபாக்களுக்கு மட்டுமில்ல, யஹூதிகளுக்கும் தெரியும் நபியோனுக்கு ஆட்டினுடைய முன்சந்து மிகவும் விருப்பம் என்று. அதனால தான் கைபருடைய யுத்தத்தில் ஸைனப் என்ற பெண்ணிடத்துல அந்த ஆட்டினுடைய முன் சந்தில விஷத்தை கலந்து நபியோனுக்கு கொடுத்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபியோங்க அவங்க சாப்பிட்டாங்க. அந்த விஷத்துடைய அந்த அடையாளம் நபியுடைய முரசில மௌத்து வரைக்கும் இருந்துச்சுன்னு சொன்னான். மௌத்து வரைக்கும் இருந்துச்சுட்டா. கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு நபியோங்களோட சாப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படியே நபியுடைய காலம் போகுது. 23 வயசாகுது. நபியோங்க என்ன செஞ்சாங்க? நபியோங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெரிய ஒரு வியாபாரியாக இருந்தாங்க. அவங்களோட வியாபார கோஷ்டியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அனுப்பினாங்க. அந்த கூட்டத்தில் போன ஒரு பெண் தான் மைசரா என்று சொல்லக்கூடிய பெண். யாரு? மைசரா என்று சொல்லக்கூடிய பெண். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த நடத்தையை அந்த மைசரா என்ற பெண் பார்க்கிறாள். இவருடைய பேச்சு வித்தியாசமாக இருக்குது, இவருடைய அஹ்லாக் வித்தியாசமாக இருக்குது, இவருடைய நடத்தை வித்தியாசமாக இருக்குது. இவர் மரத்துக்கு பக்கத்தால போனா மரம் இவருக்கு சாயுது. இவர் வெயில போகக்கூடிய நேரத்துல மேகங்கள் இவருக்கு நிழல் கொடுக்குது. இவர் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர். இவருடைய பேச்சில கவரக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. இவருடைய கண்ணியமானவர்களே, அது எப்படி விளங்கும்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஒருத்தரை பத்தி நல்லா விளங்கணும்டா 3 இடத்துல அவரோட இருக்கணும். எத்தனை இடத்துல? 3 இடத்துல அவரோட இருக்கணும். ஒன்று அவரோட பிரயாணம் செஞ்சுக்கணும், ஒன்று அவரோட பிரயாணம் செஞ்சுக்கணும், சஃபர்ல போயிட்டிக்கணும். 2வது குடுக்கல் வாங்கல் செஞ்சுக்கணும். அப்போ ஒருத்தரை பத்தி விளங்கும். 3வது சொன்னாங்க, யாரை பத்தி விளங்கணுமோ அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல நீ ஊடெடுத்து இருக்கணும். வீட்டுக்கு பக்கத்துல ஊடெடுத்து இருக்கணும். இருந்து பார்த்தா, செஞ்சு பார்த்தா, போயிட்டு பார்த்தா விளங்கும் ஒருத்தருடைய எப்படின்னு சொல்லி. மைசரா பார்க்கிறாங்க, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முழு வாழ்க்கையும், அவருடைய பார்வை, அவருடைய செயல்பாடுகள், நடத்த எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. நம்பிக்கையானவராக இருக்கிறாரே, நாணயமானவராக இருக்கிறாரே, அமானிதத்தை பேன்றாரே, அவர் பொய் பேசுறாரு இல்ல, வியாபாரத்துல உண்மையாக இருக்கிறாரே. கூட்டம் வந்து மைசரா என்ன செஞ்சாங்கண்டா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல சொன்னாங்க, இவர் ஒரு சாதாரண ஒரு ஆள் கிடையாது. இவருடைய பழக்க வழக்கம், பேச்சு வார்த்தை, நடத்தைகள் எல்லாம் மிகவும் நம்பிக்கைக்குரியதாக இருக்குது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒருத்தரை தான் நாங்க தேடிக்கொண்டிருக்கிறோம், இப்படிப்பட்ட ஒருத்தரை தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். 23 வயசு நபி அவங்கள திருமணம் முடிக்கணும் என்ற திருமண பேச்சு அடிப்படுது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அபூ தாலிப் இடத்துல, அபூ தாலிப் நபியோளுக்கு பொறுப்பா இருக்கிறாங்க, போனாங்க, தந்த திருமண விருப்பத்தை சொன்னாங்க. அபூ தாலிப் ஏற்றுக்கொண்டு நபி அவர்களுக்கும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. நபி அவங்க 20 ஆடுகளை நபி அவங்க மகனாக கொடுத்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடிச்சாங்க. எத்தனை ஆடு? 20 ஆடு. இந்த எண்ணிக்கை மறக்கக்கூடாது, இந்த எண்ணிக்கை மறக்கக்கூடாது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்ப திருமணம் முடிச்சு நபி அவங்களுக்கு 25 வயசு, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 40 வயசு. எப்ப நபி அவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிச்சாங்களோ அதுக்கு பின்னால நபிக்காக, தீனுக்காக, சமூகத்துக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய முழு சொத்தையும் செலவழிச்சாங்க, முழு சொத்தையும் செலவழிச்சாங்க. நபி அவங்களோட ஆக விருப்பம் உள்ள ஒரு மனைவியா நபி அவங்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மாறினாங்க. அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், 2 பேருக்கு எனக்கு பிரதிபகாரம் செய்ய கிடைக்கல, அதுல ஒன்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. கணிதத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதுக்கு பின்னால ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு திருமணம் ஏற்கனவே முடிஞ்சிருந்தது. அவங்களுக்கு ஒரு பிள்ளை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்காம தந்த மடியில வளர்ந்த 2 புள்ளைகள், ஒன்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு மகள் ஹிந்த் பின்த் அபி ஹாலா, 2வது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகள் ஸைனப் பின்த் உம்மு சலமா. இந்த 2 மகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிள்ளைகள் அல்ல,
அவர்களை திருமணம் முடித்த மனைவியுடைய பிள்ளைகளை தந்த தொடையில தந்த மடியில நபி அவங்க வளர்த்தாங்க. கணிதக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே, அது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிறந்த பிள்ளைகள் ஒன்று காசிம் ஆம்பளை, இரண்டாவது தாஹிர், ரெண்டு ஆம்பளைகள். இந்த ரெண்டு ஆம்பளை பிள்ளையும் அல்லாஹ் சின்ன வயசிலேயே அல்லாஹ் மௌத்தாக்கிட்டான். காரணம் நபி அவங்க காத்தமுன் நபியீன், நபி அவர்களுக்கு பின்னால வேற நபி வர போறது கிடையாது. இவர்கள் பெருசாகினால் அதற்கு சில பிரச்சனைகள் வரலாம். சிறிய வயசிலே அல்லாஹ் அந்த ரெண்டு ஆண் பிள்ளைகளையும் அல்லாஹ் மௌத்தாக்கினான். 4 பெண் பிள்ளைகள். ஒன்னாவது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, இரண்டாவது உம்மு குல்சூம், மூணாவது ருக்கையா, நாலாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அபுல் ஆஸுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. ருக்கையா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த ரெண்டு மகள்களையும் உத்துபா உத்தைபாக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. கண்ணியமானவர்களே, உத்துபா உத்தைபா அந்த நபி அவர்களுடைய ரெண்டு மகள்களையும் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பிரச்சனை வந்த நேரம் அவர்கள் தலாக் கொடுத்தார்கள். அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு குல்சூம ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தார்கள். ஆரம்பமாக பத்ருடைய யுத்த நேரம் உம்மு குல்சூம் அவர்கள் வஃபாத் ஆனார்கள். அதனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பத்ருடைய யுத்தத்துல கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. அதுக்கு பின்னால தன்னுடைய இரண்டாவது மூணாவது மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு கிடைச்ச புள்ளதான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹுசைன் என்ற ஒரு மகன், முஹ்சின் என்ற ஒரு மகன், ஸைனப் என்ற ஒரு மகன், உம்மு குல்சூம் என்ற ஒரு மகன். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு. நபி அவங்களுக்கு பல மனைவிமார்கள், அது ஒரு தனி தலைப்பு. கணித்துக்குரிய மீரான பெரியார் சகோதரர்களே, இப்படியே நபியுடைய காலம் 25 வயசுலிருந்து அப்படியே நகர்ந்து கொண்டு போகுது 40க்கு. நுபுவத் கிடைக்க ஒரு 35 வயசு, 36 வயசு, 37 வயசு ஆகக்கூடிய நேரத்தில் நபி அவர்களுக்கு தனிமையில் இருக்கணும் என்று ஒரு உணர்வு வருது. கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் ஜபலுன் நூர். ஏன் நபி அவர்கள் ஜபலுன் நூர், குர்ஆன் இறங்கின அந்த மலை என்று இன்றைக்கு நாங்கள் சொல்றோம். கண்ணியமானவர்களே, அந்த மலையை ஏன் தேர்ந்தெடுத்தாங்கண்டா உலமாக்கள் சொல்றாங்க, அந்த நேரத்தில் அந்த மலையில இருந்து மட்டும் பார்த்தாதான் காபத்துல்லா, அந்த மலையிலிருந்து மட்டும் பார்த்தாதான் காபத்துல்லா. அது பெரிய ஒரு மாளிகை மாதிரி ஒரு இடம் அல்ல, சின்ன ஒரு இடம். 4 முழம் நீட்டம், 1.5 முழம் அகல். 4 முழம் நீட்டம், 1.5 முழம் அகல். இவ்வளவு அந்த இடம். நபி அவங்க தனிமையை விரும்பினாங்க, அந்த இடத்துல போயிட்டு இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, 2வது தடவை வாராங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, வந்து கெட்டி பிடிச்சி மலக்கானியத்தும் இன்சானியத்தும் சேர்ற முதலாவது தருணம். மலக்கானியத்தும் இன்சானியத்தும் சேர்ற 1வது தடவை வந்து சொன்னாங்க, இக்ரா, ஓதுங்க. மஅன பிகாரி, எனக்கு ஓத தெரியாது. 2வது தடவை சொன்னாங்க, இக்ரா, ஓதுங்க. மஅன பிகாரி, எனக்கு ஓத தெரியாது. 3வது தடவை சொன்னாங்க, இக்ரா, ஓதுங்க. மஅன பிகாரி, கட்டி பிடிச்சாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق خلقல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். முதலாவது 5 வசனங்கள். கண்ணியமானவர்களே, ஓதினது தான் தாமதம். நபி அவங்களுக்கு ஒரு நடுக்கம் ஏற்பட்டுச்சு. வீட்டுக்கு வந்தாங்க, தன் மனைவியிடத்துல சொன்னாங்க, கண்ணியமானவர்களே, பஷாரத் சொல்லப்பட்டுச்சு, உங்களுக்கு நுபுவத் கிடைக்க போகும். கண்ணியமானவர்களே, நபியுடைய சீரா சொல்லிக் கொண்டே போகலாம், பேசிக்கொண்டே போகலாம். கண்ணியமானவர்களே, 8 வயசுல இருந்து 40 வயசு மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு பின்னால 40ல இருந்து 53 வரைக்கும் மக்காவுடைய வாழ்க்கை, நபியுடைய தாவத்துடைய அந்த பிரச்சாரம், நபிப்பட்ட கஷ்டம், நபிப்பட்ட துன்பம். கண்ணியமானவர்களே, அது ஏராளமாக இருக்குது. அதுக்கு பின்னால 53 நபியுடைய மதீனாவுடைய வாழ்க்கை. அது 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலத்தை பேசி முடிக்கிறது விடயம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த தலைப்புல இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக நபியுடைய வாழ்க்கை எங்களுக்கு தெரியும். கண்ணியமானவர்களே, இருந்தாலும் ஞாபகப்படுத்துறது
தன் வாழ்க்கையை உணர்த்துறதுக்காக வேண்டி, தன் வாழ்க்கையில நபியுடைய முஹப்பத்தை கூட்டிக் கொண்டே போகணும், நபியுடைய அந்தஸ்து உயர்த்தி கொண்டே போகணும், தன் வாழ்க்கையில நபியுடைய வாழ்க்கை வரணும் என்றதுக்காக வேண்டிதான். அது இல்லாம வெறுமனே பேசுறது கேட்கிறது இது நோக்கம் இல்லை கண்ணியமானவர்களே. எனவே நான் ஒரு சந்தர்ப்பத்துல சொன்னேன், அந்த ஹலீமா சாதியா அந்த நபியை தூக்கினதுக்கு அல்லாஹ் பரக்கத்து செஞ்சான் என்றா ஏண்ட உங்களோட வாழ்க்கையில நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த சுன்னாக்கள், நபியுடைய வாழ்க்கை, நபியுடைய கவலையோடு முஹப்பத்தோடு நாங்க வாழுவோம் என்றா கண்ணியமானவர்களை எங்களோட வாழ்க்கையில எங்கேயோ நாங்க போயிட்டோம். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சு கொள்றேன். பாகிஸ்தானுடைய ஒரு பெரிய ஒரு ஆலிம் தன் கிதாபில் பதிவு செஞ்சிருக்கிறாரே, அவர் மஸ்ஜிது நபவியில பார்த்தாரே, ஒரு சந்தர்ப்பத்துல சில நாட்கள் நோம்புடைய காலத்துல ஒரு சிறுவனை பார்த்தாரு. அந்த சிறுவன் நோம்புடைய காலத்துல மஸ்ஜிது நபவியில நபியுடைய ரவுதாக்கு முன்னால எப்ப பார்த்தாலும் சுத்தி திரிஞ்சு கொண்டு இருக்கிற ஒரு சிறுவன். இந்த சிறுவனை பார்த்தோன்னு இவருக்கு ஒரு முஹப்பத் வந்துச்சு. இவர் பாகிஸ்தான்ல ஒரு பெரிய ஒரு மதரசாவை நடத்தி கொண்டிருக்கிறாரு. இவர் அந்த சிறுவனை யோசிச்சாரு, இவரை கூட்டிட்டு போவோம் பாகிஸ்தானுக்கு. கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் அந்த சிறுவன் போயிட்டு சொன்னாரு, நீ இப்படி வந்தா எங்கட மதரசாக்கு வந்தா நீ பெரிய ஒரு ஆலிமாக ஓதி முடிக்கலாம். அந்த சிறுவன் சொன்னார் என்ன தெரியுமா, நான் உம்மாவோட மசூரா செஞ்சுட்டு வார், உம்மாவோட மசூரா செஞ்சுட்டு வார் என்று சொல்லி அவர் உம்மாவோட போயிட்டு மசூரா செஞ்சு உம்மாவும் மசூரா கொடுத்துட்டாங்க. அந்த ஆலிம்கிட்ட சொன்னாரு, முஃப்தி சாப்பிட்ட நான் உம்மாட்ட கேட்டேன், உம்மா போ சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் முஃப்தி சாப் அவர் சொன்னாரு, அப்போ ரெடியாகுமா போகிறதுக்கு சொன்ன நேரத்தில் அந்த முஃப்தி சாப்பிட கையை பிடிச்சி கொண்டு அப்படியே நபியுடைய ரவுதாக்கு முன்னால் கொண்டு போயிட்டு வச்சு கேட்டாராம், இது உங்களோட பாகிஸ்தானில் இருக்குதான்னு. இது உங்களோட பாகிஸ்தானில் இருக்குல்ல. சின்ன பிள்ளை. கண்ணியமானவர்களே, ஏன் அவங்களோட உள்ளத்தில் எந்த அளவுக்கு நபியோட முஹப்பத் சொல்லலாமா? எனக்கு பாகிஸ்தானில் எது இருந்தாலும் பரவாயில்லை, இது இருந்தாலும் நான் பாகிஸ்தானுக்கு வருவேன், இது இல்லையா நான் வரேன். கண்ணியமானவர்களே, நபியுடைய முஹப்பத் எங்களோட உள்ளத்தில் எவ்வளவு. அந்த ரவுதாக்கு முன்னால எத்தனை தடவை போனாலும் கண்ணால கண்ணீர் வரும், எத்தனை தடவை போனாலும் கண்ணீர். அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானா. கண்ணியமானவர்கள், எனவே அல்லாஹ் தந்த ஒரு சந்தர்ப்பம், நபீல் அவ்வல் மாதம் திரும்பவும் நபி அவர்களுடைய சீராவை பற்றி பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். நபியுடைய உண்மையான முஹப்பத்துள்ளவர்களாக நானும் நீங்களும் மாறணும். நாங்கள் யாரையும் ஏமாத்துறது இல்லை, நாங்களே ஏமாறுறோம். கண்ணியமானவர்களே, அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை முழுமையாக படித்து நான் மட்டுமல்ல, என்னுடைய மனைவி மக்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், இது எல்லாத்துடைய வாழ்க்கையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரா நபியுடைய முஹப்பத் அன்பு இருக்கும் என்றா தான் அல்லாஹ்வுடைய முஹப்பத் கிடைக்கும். நான் ஓதுற குர்ஆன் ஆயத் முதலாவது, நபியே நீங்க சொல்லுங்க, இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை விரும்புறீங்கன்றா ஃபத்தபிஊனி, என்ன பின்பற்ற சொல்லுங்க. கண்டிஷன் என்ன? நபியுடைய இத்திபா எங்களோட வாழ்க்கையில வரும். இத்தாஅத் ஒன்று இருக்குது, இத்திபா ஒன்று இருக்குது. இத்திபா என்ன தெரியுமா? நபி செஞ்ச மாதிரி செய்யறது, அதுதான் இத்திபா. எங்களுக்கு தெரியும் ஒரு சம்பவம், நபியோங்க ஒரு கூட்டத்தோட போற நேரம் ஒரு மரம் இருந்தது, நபியோங்க குனிஞ்சி போனாங்க, சஹாபாக்களும் குனிஞ்சி போனாங்க. பின்னால் ஒரு காலம் அதே இடத்தால் அந்த சஹாபாக்கள் போற நேரம் மரம் இருக்கல்ல, ஆனா அந்த இடத்துல குனிஞ்சி போனாங்க. கேட்டாங்க, ஏன் சும்மா குனிஞ்சி போறீங்க? இல்ல, நபியுடைய காலத்துல ஒரு மரம் இருந்துச்சு, நபி இந்த இடத்துல குனிஞ்சி போனாங்க, நாங்க குனிஞ்சி போனோம். இப்ப அந்த மரம் இல்ல, ஆனாலும் நபி குனிஞ்சி போன இடம், அதனால நாங்க குனிஞ்சி போறோம். இது இத்திபா, இதுதான் இத்திபா. எனவே கணித்தமுடிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நபியுடைய சுன்னத்தை அணுவணுவா பின்பற்றக்கூடிய கூட்டத்தில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தல்வானா. நாளைய கியாமத்துடைய நாளையில ஹவுதுல் கௌசர்ல நம் அனைவருக்கும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நபியுடைய கைகளால் அந்த தண்ணீரை குடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானா. பேசப்பட்ட விடயங்கள், கேட்கப்பட்ட விடயங்கள் அனைத்தையும் தந்த வாழ்க்கையில் ஒரு படிப்பினையாக, ஒரு பாடமாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நசீபாக்குவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஹம்தை யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா.
اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم بارك لنا في الموت وفيما بعد الموت. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان. اللهم اجعلنا من الراشدين. اللهم اجعلنا من المتقين. اللهم اجعلنا من عبادك الصالحين. رب الرحمن يا الله சங்கல ஜமான் யா அல்லாஹ் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரஹ்மானே, ஏழு வானம் ஏழு பூமிக்கு சொந்தக்காரர் ரஹ்மானே, கடல்கள் மலைகளுக்கு சொந்தக்காரர் ரஹ்மானே. யா அல்லாஹ் நாம் செய்த அனைத்து பாவங்களின் குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்தருள்வாயா. எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்து மறைத்தருள்வாயா. எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மார்கள் ஆசிரியர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து மறைத்தருள்வாயா. யாதன் இரக்கம் உள்ளவன் ரஹ்மானே, அன்புள்ளவன் ரஹ்மானே, கொடுக்க தெரிந்த கொடை வல்லன் யா அல்லாஹ். கேட்க தெரியாதவர்களிடத்திலே கேட்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் கேட்கக்கூடிய துஆக்களை நீ கபூல் செய்து கொள்வாயா. ஆரோக்கியமான வாழ்க்கை நசீபாக்கி அருள்வாயா. பயங்கரமான நோய்களை விட்டு பாதுகாத்தருள்வாயா. தாங்க முடியாத சோதனைகள், பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், திடீர் விபத்துக்கள், ஆபத்துக்கள் அனைத்தை விட்டு நீ பாதுகாத்தருள்வாயா. யா அல்லாஹ் சிறந்த மௌத்தை நீ எங்களுக்கு தந்தருள்வாயா. யா அல்லாஹ் கண்ணியமான மௌத்தை நீ தந்தருள்வாயா. வாழக்கூடிய காலத்தில் உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய உன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் பொருத்தத்தையும் பெறக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வாயா. உயிருக்கும் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக தந்த வாழ்க்கையில் அவருடைய சுன்னாக்களை பின்பற்றக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கியல்வாயா. யா அல்லாஹ் உன்னுடைய கட்டளைகளிலும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களிலும் இன்பத்தை நீ தந்தல்வாயா. யா அல்லாஹ் தேனை விடவும் இன்பமாக நீ ஆக்கியல்வாயா. யா அல்லாஹ் பாலை விடவும் வெண்மையானதாக நீ ஆக்கியல்வாயா. யா அல்லாஹ் இன்பத்தோடு யா அல்லாஹ் விருப்பத்தோடு செய்யக்கூடியவர்களாக நீ ஆக்கியல்வாயா. யஹூதி நசாராக்களுடைய அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றுவதை விட்டு நீ பாதுகாத்து ரஹ்மானே. சுன்னத்துக்கு கண்ணியத்தை நீ வைத்திருக்கிறாய் ரஹ்மானே. நபியுடைய வாழ்க்கையில் கண்ணியம் இருக்கிறது ரஹ்மானே, அழகு இருக்கிறது ரஹ்மானே. அந்த அழகையும் கண்ணியத்தையும் அந்த சுன்னத்தின் மூலம் வெளிப்படுத்தக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரும் நிஷத்தல்வாயா. அந்த யஹூதி நசாராக்களுடைய அந்த பழக்க வழக்கங்களுக்கு முன்னால் சுன்னாவை நீ கேவலப்படுத்த வச்சிராது ரஹ்மானே. யா அல்லாஹ் உயர்த்த நீ யா அல்லாஹ் எங்களை காரணமாக நீ ஆக்கி அல்வாயா. ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் நபியுடைய முழு வாழ்க்கையிலும் எங்களுக்கு படிப்பினை இருக்கிறது ரஹ்மானே. அந்த படிப்பினை தந்த வாழ்க்கையில் எடுத்து அமல்படுத்தக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் நிஷத்தல்வாயா. கியாமத்துடைய நாளையிலே எந்த ஷஃபாத்தை நபி அவர்கள் இந்த உம்மத்துக்காக வைத்திருக்கிறார்களோ ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் அந்த ஷஃபாத்தில் உள்ளவர்களாக எங்களே நீ ஆக்கி அல்வாயா. யா அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவுதுல் கௌசரிலே அவர்கள் நீர் தடாகத்திலே அவர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே யா அல்லாஹ் அவருடைய கரங்களால் எங்களை நீ பயன்பெற சொல்லுவாயா. உயர்ந்த சொர்க்கமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எங்களுக்கு நீ நசீபாக்கி அருள்வாயா. இந்த துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயா. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த இந்த மஸ்ஜித் நிர்வாகம், இந்த மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்ட இந்த மஹல்லாவாசிகள் அனைவரையும் நீ கபூல் செய்து கொள்வாயா. அவருடைய குடும்பங்களிலே பரக்கத்தை நீ ஏற்படுத்திடுவாயா. தொழிலை பரக்கத்தை ஏற்படுத்திடுவாயா. செழிப்பான ஒரு மஹல்லாவாக, செழிப்பான ஒரு மஸ்ஜிதாக, முழு உலகத்துக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு மஸ்ஜிதாக இந்த மஸ்ஜிதை நீ ஆக்கி அருள்வாயா. இந்த துஆவை ஏற்றுக்கொள்வாயா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصل اللهم وسلم على نبيك الكريم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.